குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் கேட்கவே அப்படியே அப்பா என்னடா சொல்ல போறீங்க, அதாவது 7 நாட்டு சனி விலகி அடுத்தது நீங்க ஏதாவது நல்லா சொல்ல போறீங்களா அப்படின்னு உட்காந்துட்டு ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. எஸ், கண்டிப்பா நல்லது இருக்கு. ஆனா அதோட நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய 4ஆம் இடம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இந்த காலகட்டத்துல மேற்கொண்டிருப்பீங்க. இந்த கடைசி ஒரு 2 மாசத்துல, ஒரு ஜான்வரிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு. சுக்கிரன் 5க்குரியவர் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ தந்தையினால் நன்மை, தந்தையினால் ஹெல்ப் எல்லாமே நடக்கும். ஸோ லக்னாதிபதி 2க்குரியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, சில பிளான்ஸ் எல்லாமே நீங்க போட்டிருப்பீங்க. அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. ஆனா பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதுல கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார். என்னடா இது 7 நாட்டு சனி முடிஞ்சாலும் இவர் பிரச்சனை வருது அப்படின்னா, ஆனா 3ஆம் இடம் அப்படிங்கிறது அரைமறைவு ஸ்தானம் தான். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்டா குரு மூலியமாக வக்கரமா இருந்து எல்லா சொத்துக்களையும் நகைகளும் இழந்து இந்த காலகட்டத்துல நிறைய பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போய் பிளச் பண்றது, எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா ஒரு விடிவு காலம் சொல்லுவாங்க. இப்போ உலகத்துக்கே பிரச்சனையா இருந்தாலும் நமக்கும் அதே பிரச்சனை தானே. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னா,
இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது, நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாம லேட் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு 35 வயசுக்கு மேல ஆச்சு, எனக்கு திருமணம் ஆகல. ஓகே, நம்ம திருமணம் ஆகி வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி இப்போ மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இந்த காலகட்டம், இந்த ஒரு 2.5 வருட காலத்துல மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நடக்க போகுது. திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. புது தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த தொழில்கள் மூலியமாக உச்ச குரு உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது அம்சமா இருக்கும். நம்ம என்ன செய்தோமோ, என்ன பிளான் பண்ணோமோ ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆன்மீக ரீதியான பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க. அடிக்கடி கோவில் ட்ரிப்பு தான். அந்த கோவில் ட்ரிப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கர்மா கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சில தடைகள் இருக்கு. இன்னொரு 1 மாதம் அந்த சின்ன சின்ன தடைகள், ஏன்னா பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும், சின்ன சின்ன தடைகள் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய முன்னேற்றங்கள், நிறைய பிளான்ஸ், நிறைய டிராவல், இதெல்லாமே நீங்க இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்காக வந்து சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமை வரும். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபுல் பாடி செக்அப் எடுத்து அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத விரயங்கள் வந்து நீங்க மருத்துவத்துக்காக நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புது முயற்சிகள், வேலையில ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கிடைக்க போகுது. குரு உச்சமாகும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். ஏன்னா குரு உச்சமாச்சுன்னா 3ஆம் இடம் 12ஆம் இடமும் அழகா இருக்கும். அப்போ வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராவலிங் எல்லாமே நடக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீங்க என்ன பிளான் பண்ணாலுமே ஒரு சின்ன ஒரு தடுமாட்டம் ஸ்டார்ட் ஆகி ஒரு முயற்சி சக்சஸ், இதெல்லாமே வந்து மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. 2-3 பிசினஸ் கூட இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். இந்த இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்மை இருக்கும். ஸோ ஜட்ஜஸ், அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய முன்னேற்றம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வரப்போகுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாஸ்தியாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 நாட்டு முடிவுலையும் இருந்தாலும் ஒரு நல்ல காலங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.